அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1 4வது கணக்கு ஏ பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7 மற்றும் 10 எனில் a + b + c ஆனது 13ஆல் வகுப்படும் என நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூக்ளின் துணை தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம். யூக்ளின் துணை தேற்றத்துக்கான ஃபார்முலா என்னது? a = bq + r. ஓகேங்களா? ஸோ இதற்குரிய ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுன்றது எதை விட சின்னதாக இருக்கக்கூடாது, 0 விட பெருசாக இருக்கணும், பியை விட சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? பியை விட சின்னதாக இருக்கணும், 0வை விட பெருசாக இருக்கணும், பியை விட சின்னதாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஏ உடைய மிகை முழு தெரியாதுங்களா? ஸோ அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது எதால் வகுக்கிறோம்? 13ஆல். அப்போ அதுதான் வகுத்தி. பின்றது என்னது? வகுத்தி. ஸோ இந்த பிக்கு பதில் நம்ம என்ன எழுத போகிறோம்? 13. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கியூ தெரியுமா? ஈவு தெரியாது. அடுத்து மீதி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு 9. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி = இதனுடைய வகுத்தி என்னது? 13. கியூ தெரியுமா? தெரியாது. ஸோ மீதி 7. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சி. அதே மாதிரி 13 கியூ, ஆனால் மீதி மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. ஸோ அப்போ ஏ பி சி மூன்றையும் எழுதிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க? a + b + c இது மூன்றையும் கூட்டினா வரக்கூடிய விடை 13ஆல் வகுப்படும் அப்படின்னு நிரூபிக்கலாங்களா? ஸோ இப்போ 1, 2, 3ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே பாருங்கள் 13. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 39 q + 10, 19, 20, 26. ஓகேங்களா? ஸோ இப்போ a + b + c உடைய வேல்யூ என்னது? 39q + 26. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 13ஆல் வகுப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதில் பாருங்கள் 13 39. அப்போ 13 காமனாக எடுத்துட்டா 3qன்னு எழுதலாமா? இப்போ 13 26. அப்போ 13 × 3 q + 2 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ அப்போ இது எதால் வகுப்படும்? 13ஆல் வகுப்படும். இப்போ நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. a + b + c ஆனது 13ஆல் வகுப்படும் என நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.